நிமிஷம் இல்ல ஒரு ஒரு செகண்டா பிளஸ்டா இருக்கு. பில்டெக்ஸ்ல இருக்க ஒரு ஒரு செகண்டுமே இப்போ உங்ககிட்ட பேசுறது கூட பிளஸ்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ ஜேர்னி வந்து மேல ஸ்டார்ட் ஆச்சு சார். காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். மேல ஸ்டார்ட் ஆகி ஸ்டூடெண்டா நீங்க? சார் ஸ்டூடெண்ட். எஸ் எஸ் 19. பாருங்க, இங்க பாருங்க எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. வெரி குட். கிரேட். மேல அண்டர் ஜென்எக்ஸ் ரமேஷ் சார் டவுன்லைன்ல தான் வரும். சூப்பர். மேல ஸ்டார்ட் பண்ணது ஜூன்ல பிலீவர், ஆகஸ்ட்ல கன்வெர்டர் சார். ஓ. ஸோ ஆல்மோஸ்ட் பில்டரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ம். ஸோ இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அப்பா இதுல டிராவல் ஆயிட்டு இருக்காங்க ஒரு 3 இயர்ஸா. அவரு இருக்கிற டைம்லாம் கூட நிறைய மீட்டிங்ஸ், ட்ரைனிங்கு அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கும் போதே வந்து எல்லாருமே அடுத்தடுத்த நிலை போற மாதிரி இருந்தது. எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இருக்கிற ட்ரைனிங்கா இருக்கட்டும், நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில எல்லா மீட்டிங்கா இருக்கட்டும். ஸோ நம்மளை சுத்தி ஒரு ஃபாரம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் இதை எடுத்துட்டு போகணும், இப்படிதான் இதோட கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, ஜெயிச்சே தீரணும்ன்ற ஒரு கட்டாயம் நம்மள சூழ்ந்துது. அது சூழும் போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். இவ்வளவு நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாங்க, நம்ம லீடர் நம்மளுக்காக செலவு பண்றாங்க. சோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தரும் ஒரு ஒரு ட்ரைனிங்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ இவ்வளவு ஃபார்மிங் இருக்கும்போது நம்ம இன்னும் நம்ம ஜெயிக்காம உட்காந்துட்டு ஏதோ ஒரு 8 to 9 ஜாபை பார்த்துட்டு இருந்தோம்னா அது செட் ஆகாது சார். ஸோ இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்துல ரெகக்னேஷன் இருக்காது. ஜாப்ல நீ பெருசா நான் பெருசான்ற ஒரு சண்டை இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம எல்லா ரெகக்னேஷனும் கிடைச்சி எல்லாமே பிளஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்க பெல்டெக்ஸ்ல ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து இங்க இருக்கிறத நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். 2025ல நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பிசினஸ் சின்ன சின்னதா பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இந்த பிசினஸை கையில எடுத்த அப்புறம் தான் என் லைஃபை மாத்த முடியும். என்னால பல பேர் லைஃப் மாறி இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க என்னோட டவுன்லைன்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப என் கூட படிக்கிற பல யங்ஸ்டர்ஸ் இதுல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதுல எத்தனை பேர் லைஃபை மாத்த போறோம். ஸோ இப்ப நான் அடுத்த பொசிஷன் போறதை விட எனக்கு கீழே எத்தனை பிலீவரை உருவாக்க போறேன், எனக்கு கீழே எத்தனை கன்வெர்ட்டரை உருவாக்க போறேன், அதை பத்தி தான் ஒரு ஒரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க கூடிய விரைவில் இப்போ நீங்க சில மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவீங்க, நான் வந்து இன்னைக்கு டைட்டன் ஆனாலுமே எனக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கல, ஏன்னா எனக்கு கீழே வந்து அடுத்த பொசிஷனுக்கான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக எனக்கு கீழே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 கன்வெர்ட்டர் இருக்காங்க, ஒரு 4 பிலீவர் இருக்காங்க. ஆனா இது பத்தாது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அடுத்தடுத்த நான் நிலை போகும்போது எல்லாரையும் கை பிடிச்சிட்டு கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். 2025 பிளஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த 2026ல என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல எத்தனை பேருக்கு லைஃப் கொடுக்க போறோம். ஏன்னா நான் இப்போ 1 to 1 கிளம்பும் போதுமே அந்த மைண்ட் செட்ல தான் போவேன். என்னால அவங்க வாழ்க்கை இதனால மாறப்போகுது. ஸோ அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன், மற்றபடி வேற இதுல எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் போறது. ஸோ இனியும் பல வெற்றிகளை சந்திப்போம். எல்லாருமே சாதிக்க முடிகிற ஒரே பிளாட்ஃபார்ம் நம்மளோட பெல்டெக்ஸ் R1 பிளாட்ஃபார்ம் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.